மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இணைய வழி சேவையின் மூலமாக நில அளவைக்கு எஃப்லைன் மெஷர்மெண்ட் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை தொடங்கி வைத்தார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழ் இயங்கும் நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை மூலமாக பொதுமக்கள் தங்களது நிலத்தின் எல்லைகளை அளவை செய்ய வேண்டுமானால் tamilnilam.tn.gov.in/citizen/ என்ற இணையதளம் வாயிலாக நில அளவை விண்ணப்பிக்கும் புதிய வசதி இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்படுகிறது. இச்சேவையின் மூலம் பொதுமக்கள் நில அளவை விண்ணப்பிக்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் நில அளவை கட்டணத்தை செலுத்த வங்கிகளுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணைய வழியிலேயே செலுத்தி விண்ணப்பிக்கலாம். கட்டணம் செலுத்திய பின் நில அளவை செய்யக்கூடிய தேதியினை குறுஞ்செய்தி SMS மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படும். நிர்ணயம் செய்யப்பட்ட தேதியில் மனுதாரரின் முன்னிலையில் நில அளவை செய்து எல்லைகள் காண்பிக்கப்பட்டு அந்நிலத்தின் வரைபடம் மற்றும் அறிக்கையை நில அளவர் பதிவேற்றம் செய்வார். பதிவேற்றம் செய்யப்பட்ட புலப்படத்தினை இணைய வழி சேவையின் மூலம் மனுதாரர் எங்கிருந்து எந்நேரத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதன் மூலம் நில அளவை சம்பந்தப்பட்ட சேவைகளை வெளிப்படை தன்மையுடன் பொதுமக்களுக்கு விரைவாக கொண்டு சேர்க்க இயலும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 72 நகர்ப்புற கைத்தறி நெசவாளர்களுக்கு தலா 4 லட்சம் வீதம் 2,88,00,000 மதிப்பீட்டிலான பணி ஆணைகள் வழங்கிடும் அடையாளமாக 3 பயனாளிகளுக்கு பணி ஆணைகளை வழங்கினார். ரூபாய் 453.67 கோடி செலவில் 9 மாவட்டங்களில் 13 திட்டப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள 4272 அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்தார். அனைத்து வசதிகளுடன் கூடிய கான்கிரீட் வீடு என்பது சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வரும் மக்களின் கனவாக உள்ளது. அவர்களின் வீடு என்ற அந்த கனவை நிறைவேற்றுவதும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றுவதுமே சமூக நீதியாக அமையும் என்ற கொள்கை முடிவில் உறுதியான நம்பிக்கை கொண்ட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய வீடுகள் வழங்கிட ஆணையிட்டு செயல்படுத்தி வருகிறார்கள். அவ்வகையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் முருகமங்கலம் மற்றும் செம்மஞ்சேரி, மதுரை மாவட்டம் ராஜாக்கூர் மற்றும் ஆத்திக்குளம், திருநெல்வேலி மாவட்டம் ஜெபா கார்டன், கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்குளம் மற்றும் ஈசாந்தி மங்கலம், தர்மபுரி மாவட்டம் நம்பிப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல், கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் வடக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீரனூர் மற்றும் கடலூர் மாவட்டம் பனங்காட்டு காலனி திட்டப்பகுதியில் ரூபாய் 453.67 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4272 குடியிருப்புகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கூட்டுறவுத்துறை சார்பில் 23.35 கோடி ரூபாய் செலவில் திருச்செங்கோடு, ஈரோடு, ராசிபுரம், பெருந்துறை ஆகிய இடங்களில் உள்ள வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் கட்டப்பட்டுள்ள கிடங்குகள், தானியங்கி வகைப்படுத்தும் மற்றும் தரப்படுத்தும் இயந்திரங்களுடன் கூடிய ஏலக்களங்கள் மற்றும் ஆய்வுக்கூடம், சிந்தாதிரிப்பேட்டை மற்றும் தென் மேல்பாக்கம் நகர கூட்டுறவு கடன் சங்கங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய சங்க கட்டடம் மற்றும் திருமண மண்டபம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். கூட்டுறவுத்துறையின் சார்பில் விவசாய பெருமக்கள் தங்களது விளைபொருட்களை விரைவாகவும் எளிதாகவும் நியாயமான விலையில் விற்பனை செய்திடவும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 3,26,00,000 மதிப்பீட்டிலும்
ராசிபுரம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 3,26,00,000 மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள தலா 500 மெட்ரிக் டன் கிடங்குகளையும், ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 6,93,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2000 மெட்ரிக் டன் கிடங்கினையும், பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் ரூபாய் 5,63,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2500 மெட்ரிக் டன் கிடங்கினையும், இவற்றுடன் தானியங்கி வகைப்படுத்தும் மற்றும் தரப்படுத்தும் இயந்திரங்களுடன் கூடிய ஏலகளும் ஆகியவையும் வேளாண் பெருமக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ளன. நகர்வாழ் அடித்தட்டு மக்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்திட சிந்தாதிரிப்பேட்டை நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடமும், பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் ரூபாய் 3,52,00,000 மதிப்பில் புதிய கூட்டுறவு திருமண மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் ரூபாய் 23,35,00,000 மதிப்பீட்டிலான உட்கட்டமைப்பு வசதிகளை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.